ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து கோயில் ஸ்டைல் ஸ்வீட் பொங்கல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பில் பண்ண போகிறேன். ஒரு கப்பில் வந்து 3/4 கப்பு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேங்க. சிறுபருப்பு வந்து நல்லா வறுக்கணும். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. சிறுபருப்பு நம்ம எவ்வளோ வறுக்கிறோமோ டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இப்போ வந்து சிறுபருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கோம்ல 3/4 கப் ரைஸ் அதில் போட்டுக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் வந்து நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்துருக்கோம்ல சிறுபருப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம்ல அரிசி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கப்புக்கு 3 கப்பு சேர்க்க போகிறோங்க. அதில் வந்து 2 கப்பு வந்து நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கப்பு வந்து பச்சை பால் எடுத்துருக்கேங்க. காய்ச்சாத பச்சை பாலுங்க. இப்போ வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லிட் போட்டுக்கோங்க. லிட் போட்டுட்டு ப்ரெஷர் வந்திருக்கு இல்லையா, இப்போ வந்து வெயிட் போடலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சுருக்கேங்க நான். இப்போ வந்து ப்ரெஷர் போட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து மெல்ட் ஆனால் போதுங்க, ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் போயிடுச்சு இல்லையா, இப்போ குக்கர் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணியிருக்கோம்ல வெல்லம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மண்ணு தூசெல்லாம் இருக்கும், அதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஃபில்டர் பண்ணதுனால சாதம் வந்து குழையாமல் இருக்குங்க. இப்போ கரண்டி வச்சு சாதம் வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க, மாட்டுப்பால். இப்போ காய்ச்சின பால் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் காய்ச்சினோம் இல்லையா கீ, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டேங்க. இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இலாச்சி இடித்து வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கிறதுக்காக இப்போ நான் காய்ச்சின நெய் இருக்குல்ல, ஹோம்மேட் கீ எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் தான் விடணும், இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவை விட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கோம்ல முந்திரி, அப்புறம் பாதாம், திராட்சை எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இடிச்சிருக்கோம்ல இலாச்சி வந்து இப்போ நம்ம பொங்கலில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் போடுறோங்க, பச்சை கற்பூரம். இது போட்டால் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பாதாம், முந்திரி எல்லாம் போட்டுட்டு கடைசியாக ஒரே ஒரு சிட்டுக்கு மட்டும் சால்ட் போட்டுட்டு ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்மளோட டெம்பிள் ஸ்டைல் பொங்கல் ரெடி. இந்த ஸ்வீட் மாதிரி உங்கள் லைஃப்பும் ஸ்வீட்டாக இருக்கட்டும்ங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.